தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அறம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் செய்தி தொடர்பாளர் தூக்கா பகலவன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக விசிகாவின் சமய சார்பின்மை பேரணி சில தினங்களுக்கு முன்னால் திருச்சி மாநகரத்தில் அரங்கேறி இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணி. அதில் ஏற்றப்பட்டுள்ள 12 தீர்மானங்கள், தொடர்ந்து விசிகாவின் அடுத்த கட்ட நகர்வு, 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், கூட்டணி மீது எழுந்திருக்கக்கூடிய கருத்துக்கள், விமர்சனங்கள் என பல்வேறு விஷயங்கள் நாம் பகலவனுடன் பேசவிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். தொடர் வணக்கம். வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். சமய சார்பின்மை மாநாடு பேரணி, பெருந்திரள் பேரணி, மத சார்பின்மை பெருந்திரள் பேரணி, எதிர்பார்ப்புக்கு மேலே குவிந்த தொண்டர்களால் பெரும் மகிழ்ச்சியில் உங்களுடைய தலைவர் இருப்பதாக உணர்கிறேன். எப்படி போச்சு அந்த மத சார்பின்மை மாநாடு? மதர் சார்பின்மை மாநாடு எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்திருந்தாலும் உலகமே வியந்து பார்க்கிற அளவில் அந்த மாநாடு சிறப்பாக நடந்தது. அதில் மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்டது. அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், இதுவரைக்கும் இந்திய அரசியலில் அப்படி ஒரு மாநாடே பேரணி நடந்ததே இல்லை. எல்லோரும் கோட் ஷூட்டோடு வர வேண்டும் என்று எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள். இந்த அறிவிப்பு எல்லா தலைவர்களும் அறிவிப்பு செய்யலாம். அவர்களுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ பெரிய பண்ணை முதலாளிகள் இருக்கிற கட்சியோ தொழிலதிபர்கள் இருக்கிற கட்சியோ கிடையாது. அன்றாடம் உழைக்கின்ற மக்களுடைய கட்சி இது. கோயம்பேடு மார்க்கெட்டில், நம்ம பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, மூட்டை தொழிலாளிகள், ஒரு சாமானிய ஆடு மாடு மேய்க்கின்ற ஒரு அந்த மாதிரி இருக்கிற உறுப்பினர் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் மக்களுக்கான கட்சி. எல்லோரும் கோட் ஷூட்டோட வரணும்னு சொன்னோன்னே எல்லோரும் கோட் போட்டுன்னு வந்தாங்க. அங்கே அந்த மேடையிலே எங்கள் தலைவர் சொல்லியிருப்பார், நான் புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் அவர் வறுமை நிலையிலே அவருடைய சூழல் இருந்திருந்தாலும் அவருடைய உடை நமக்கு பெரிய மிடுக்கை தந்திருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய பவரை கொடுத்துருக்குது, எப்போதும் அவர் மிடுக்கோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நான் பார்க்கணும், நான் முழிச்சிருக்கும் போதே நான் பார்க்கணும், அப்போது நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்றதுனால நான் சொன்ன தம்பிகள்லாம் அப்படி வந்துட்டாங்க. எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. மூட்டை தூக்குறவங்களாம் இன்றைக்கி கோட் ஷூட் போட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா. ஆனால் இந்தியாவிலே இப்படி கோட் ஷூட் போட்டு நடந்து வந்த பேரணி இந்தியாவிலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. ஒரே இடத்துல குறைந்தபட்சம் ஒரு 1,00,000 பேர் கோட் ஷூட் போட்டுருந்தாங்க. அப்படி ஒரு சான்றே எங்கேயுமே இருக்காது. நீங்கள் கூகுளில் கூட நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அது எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்தது. அதில் பெரிய மகிழ்ச்சினால நாங்கள் ஆண்ட கட்சியோ ஆளுங்கட்சியோ கிடையாது, ஒரு சாதாரண ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது இவ்வளோ விழிப்புணர்வு எங்கள் தலைவர் சொல்லுது தான், நாங்கள் ஆட்சியில் வரோம் அதில் வரோன்றது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. இந்த சமூக மக்களை விழிப்புணர்வு செய்வது, விழிப்பாய் இரு நெருப்பாய் எழுன்னு ஒரு முழக்கம் சொல்லியிருப்பார். அதனால் விழிப்பாய் இருக்கிறதுக்கான ஒரு களத்தை அமைத்திருப்பது தான் விடுதலை சிறுத்தைகள். அதில் இன்னொரு ஒருபடி மேலே போய் சொல்ல சொன்னால், நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற தொண்டர்களை உருவாக்க வரவில்லை, தலைவர்களை உருவாக்க வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் தலைவராக வர வேண்டும் என்பது தான் எனது ஆசைன்னு சொல்லியிருப்பார். அப்படி எங்கள் தலைவருக்கு எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே கிடையாது, ஒரே சேம் கோட்டு. அவர் இதே கோட்டு ஷூட்டில் தான் வரணும், இந்த கலரில் தான் வரணும்னு சொன்னார். இப்போ அவரோட இன்றைக்கி மேடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே கலராக இருக்கும், அதில் சின்ன சின்னதாக ஒரு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி எங்கள் தலைவருக்கும் அவங்க நிற்கிறவனுக்கும் எந்த வித்தியாசமும் வேறுபாடே தெரியாது. தலைவர் எங்கே இருக்கிறான்னு தேடுற அளவுக்கு இருக்கும். அப்படியே ஒரு காமனாக இருக்கும். அது எங்கள் தலைவர் செஞ்சுருக்கிற மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் கோட் ஷூட் போட்டால் எல்லாம் வந்துருமா, இது வந்துருமா, அப்படி வந்துருமான்னு சொல்லலாம். ஆனால் அதில் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது, எவ்வளோ பெரிய பார்வை இருக்குது அப்படின்றதா எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே, ஆனால் தேசம் காப்போம் மாநாட்டுக்கு அப்புறமா நடந்த ஒரு பிரம்மாண்டம் இல்லையா? ஆனால் அதில் கூட இந்த உடை அப்படி இல்லை, அது ஒரு சில கொள்கை முழக்கங்களை முன்வைத்து அரங்கேற்றப்பட்ட ஒரு மாநாடு. இப்போ இந்த உடை எப்படி அவர் தலைவரோட சிந்தனையில் உதித்தது தானா? அவர் திருமாவளவன் சிந்தனையில் உதித்தது தானா? ஆமாம் ஆமாம். அதாவது எப்பவுமே அவர் உடைய ஒரு மிடுக்கோடு இருக்கக்கூடிய நபர் தான், உடையில் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருப்பார். நான் பல முறை பார்த்திருக்கேன் அருகில் இருந்து. இல்லை, எங்கள் தலைவர் 2-3 இடத்துல நீல சட்டை அணிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க. அதுவும் நீல சட்டை உடை பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியிருந்தது. ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது நானே சொல்லியிருந்தேன் தலைவர்கிட்ட, ஆனால் இது மாதிரி நீல சட்டை அறிவிச்சிடலாமே அப்படின்னு சொன்னால், அப்போ கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம், அப்போ கோட்டு போட சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். கோட்டு போடணும், ஒன்று போட்டுடலாம், அவ்வளோதான். சிம்பிள் தான். எங்கள் தலைவர் எந்த தொண்டர் சொன்னாலும் அது சரியாக இருந்தால் உடனே நிறைவேற்றக்கூடிய தலைவர்.
அது வந்து அறிக்கையாக இருந்தால் கூட சரி, தேர்தல் அறிக்கையாக இருந்தால் கூட சரி, நீங்கள் கூட போயிட்டு ஆனால் இது 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 போடலாம், இது மாதிரி நல்லாயிருக்கும் அப்படி அவர் உடனே வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணி பார்ப்பார், இது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது தான் ரொம்ப ரொம்ப இங்கே இருக்கிற தலைவர்களில் மிக சிறந்த தலைவர், ரொம்ப எளிய தலைவர், ரொம்ப எளிதாக அணுகக்கூடிய தலைவர். அப்படி ஒரு தலைவர் இந்த மண்ணிலே இதுவரைக்கும் யாருமே இல்லை. காமராஜர் இருந்ததாக சொல்கிறாங்க, நம்ம படிச்சிருக்கிறோம். பெரியார் இருந்ததாக சொல்கிறாங்க, நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் வந்து நேரடியாக அவங்க உருவத்தில் ஒரு பார்க்குற ஒரு தலைவர் எளிமையின் செம்மன் அண்ணா எழுச்சி தமிழ். கட்சி ஸ்பான்சர் பண்ணிட்டீங்களா எல்லா கோட்டுக்குமே? புரியல. கட்சி தான் கோட்டுக்கெல்லாம் ஸ்பான்சரா இல்லை ஆள் தொண்டர்களே? இல்லை 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 எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பான்சர் அப்படின்றதை நாங்கள் வந்து கேள்வி தான் பட்டுருக்குறோம். அது மாதிரி எங்களுக்கு எந்த இடத்துலையும் காசு கொடுத்தோ, பிரியாணி கொடுத்தோ, அல்லது சகலமும் கொடுத்தோ, வண்டி வாகனம் வைத்தோ, அப்படி வந்து எப்பொழுதும் எந்த மாநாடுக்கும் வந்ததில்லை, எந்த பேரணிக்கும் வந்ததில்லை, எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் வந்ததில்லை. அவர்களால் தன்னிச்சையாக எழுந்து வரக்கூடிய சிறுத்தைகள் தான் தன்னிச்சையாக வர. நான் தான் சொல்கிறேன், என்கிட்ட காசு இல்லைனா கூட முடியல, ஆனால் போகாத இருக்க மாட்டேன், நடந்தாச்சு போயிடுவேன். திருச்சிக்கு எத்தனை நேரம் நடக்க முடியும், நடந்து போயிடுவேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அப்படி தான் எங்கள் தலைவர் வந்து பேருக்கு வந்து அவர் தலைவரை தவிர அவர் வந்து எங்களுடைய ஹார்ட், எங்கள் உயிர் அவர். அதனால் வந்து அவர் எங்களெல்லாம் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. அது ஒரு தலைவர், ஒரு கட்சி, அவ்வளோதான். ஆனால் மொத்தமும் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்றதுக்காக மொத்த உருவமாக அவர் தான். இப்போ இந்த மதசார்பின்மை பெருந்திரள் பேரணி நடத்துவதற்கான காரணம் என்ன? மதசார்பின்மையை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இப்போது இருக்குதா? நல்ல கேள்வி. அதாவது ஏற்கனவே நாங்கள் நடத்துறது வந்து ஜனநாயக இது தேசம் காப்போம்னு சொல்லி. தேசம் காப்புன்னு என்ன பொருள் உங்களுக்கு அதிலே விட இருக்கும். இந்த தேசத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இருக்குது. ஏன்னா அவர்கள் தான் ஒடுக்கப்படுறாங்க. அப்போது அந்த ஜனநாயகத்தை வந்து தேசத்தை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட? ஜனநாயகத்திற்கு முறையாக போய் சென்று வாக்குச்சாவடியில் நின்று வாக்களிக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தான். சாமானிய தான் போய் ஓட்டு போடுறாங்க வரிசையில் நின்று. பிக் ஷாட் யாரும் போயிட்டு ஓட்டு போட்டதை நம்ம பார்க்குறது இல்லை, அப்படி யாரும் போய் கேட்குறதும் கிடையாது. அப்படியே வந்து வாக்குச்சாவடியில் வாக்காளர் அட்டை வேணும்னா கூட அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. வாக்கு முகவர்கள் கூட அந்த பொறுப்பாளர் கூட வீடுக்கு தேடி போயிட்டு அவங்கள வாங்குறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஒரு இடத்துல முகாம் போட்டுப்பாங்க, அங்கே போய் நம்ம பேர் கொடுக்கணும், நம்ம இது பண்ணணும். அந்த மக்கள் தான் போய் ஓட்டு போடுறாங்க. அப்போ அந்த ஜனநாயகத்தில் நசுக்கப்படக்கூடியவர்கள், அரசியல் ரீதியான ஜனநாயகத்தில் நசுக்கப்படுவங்க யாருன்னு சொன்னால், ஜனநாயகத்துக்கு முழுமையாக யார் கடமையாற்றுறாங்களோ அவங்க தான் வந்து நசுக்கப்படுறாங்க. அப்போ இந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இருக்குது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். ஜனநாயகத்தில் அப்படின்னா பாதுகாக்க போயிட்டாங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது இந்த அரசியலமைப்பு புரட்சியில் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதில் குறிப்பாக வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நசுக்க வேண்டும் என்பது தான். நாங்கள் தேசங்காப்போ மாநாடு நடத்துகிறப்போ, பேரணி நடத்துகிறப்போ இஸ்லாமியர்களுக்கான சிஎன்ஏ ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் அன்றைக்கி குரல் எழுப்பணும். இன்றைக்கி அதே நிலை. வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை வந்து இரவு முழுக்க வந்து விடிய 2 மணி வரையிலே வந்து நாடாளுமன்றத்தை கூட்டி அது யாருக்கும் தெரியாத வாக்குப்பிடிப்பு எடுத்து அதை வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை திரும்ப பெறணும் அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கி இந்த பேரணியை நடத்தியிருக்கிறோம். அப்போ எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு அரசியலோடு தான் நடத்துகிறோமே தவிர ஏதோ தாந்தோன்றித்தனமாக ஏதோ நம்ம கூட்டம் வருது, இதை வச்சு நம்ம பேரம் பேசலாம், இதை வச்சு நம்ம பெட்டி வாங்கிக்கலாம், இதை வச்சு சீட்டை உயர்த்திக்கலாம் அப்படின்னு எங்கள் தலைவர் மேடையில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எண்ணமே எங்களுக்கு இல்லை. மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களை அச்சுறுத்துகிற சட்டத்தை எதிர்க்கணும், மக்களுக்கான நீதியாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய. இப்போ ஒரு பிராந்திய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவ்வாறான மத சார்பின்மை, தேசம் காப்போம் அப்படின்னு தேசிய அளவிலான ஒரு கொள்கை கோட்பாட்டை முன்வைத்து போராட்ட களத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அது முழுக்க ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து அல்லது எதிர்ப்பதற்காக தான் இப்படியான முழக்கங்களை முன்வைக்கிறார் விசிக தலைவர் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் பேச மாட்டாரு இவர். வந்து தேசம் காப்போம், மத சார்பின்மை, மத நல்லிணக்கம், சமூக நீதி, இப்படியான கொள்கை முழக்கங்களை தான் முன்வைக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி இதை பார்க்குறீங்க? அந்த விமர்சனம் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து
அகல பார்வை இல்லை, தொலைநோக்கு பார்வை, சிந்தனை இல்லை. இந்தியா என்ற வரையறைக்குள்ளே தான் தமிழ்நாடு அடங்கியிருக்கு. தமிழ்நாட்டுக்கும் இங்கே இருக்கிற முஸ்லீம் பாதிக்கப்படுறாங்க, இங்கே இருக்கிற கிறிஸ்தவர் அவங்க சட்டத்தில் பிற மாநிலம் தான் பாதிக்கப்படுது, தமிழ்நாடு பாதிக்கப்படலை அப்படின்னு சட்ட திருத்தம் இருக்கா? இங்கே இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்களே, அப்போது இங்கே இருக்கிறவங்களும் சேர்த்து ஒட்டுமொத்த குரல் கொடுக்கணும். அது இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அப்போ இந்தியாவை இல்லை, உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் மத சார்பின்மைக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். மத சார்பின்மைக்கு இங்கே சிக்கல் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, இங்கே ஆட்சி இல்லாததுனால உங்களுக்கு சிக்கல் இல்லாத மாதிரி தெரியுது. வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தில் இருக்கிற இங்கே வக்ஃப் போர்டு இருக்கிற சொத்துக்களை இங்கேயும் எடுக்க வேண்டியது தானே இருக்குது. வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் வக்ஃப் போர்டுக்கு வந்து சட்டமாக்கி ஆயிடுச்சு. ஆமாம், சட்டம் தான் ஆயிடுச்சுங்களே. அப்போது ரயில்வே விட கூடுதலான சொத்து யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் இஸ்லாமியர்களில் இருக்குது. வக்ஃப் போர்டு வக்ஃப் போர்டில் இருக்கிற சொத்துக்கள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வக்ஃப் போர்டில் இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யணும் அப்படின்னு வந்து இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற வக்ஃப் போர்டு சொத்து எடுக்க மாட்டாங்களா? எடுப்பாங்கள்ல. அவங்களுக்கு தானே அது பொருந்தும். அப்போ இங்கே குரல் கொடுக்காம எங்கே போய் குரல் கொடுக்குறது? அது என்ன பார்வை? இதுதான் வந்து சனாதன பார்வைன்றது. இதுதான் வந்து மதவாதத்தினுடைய பார்வை. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அப்படின்னு நாங்கள் விடுதலை சிறுத்தைக்கு விளக்கி சொல்கிறோம். நீங்கள் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஆனால் அது வந்து உடைச்சி பேசும்போது தான் தெரியும் இப்படி ஒன்று சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா சிக்கலுக்கும் ஒவ்வொன்றுக்கும் சொல்லும்போது நல்லதாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அது என்ன அடங்குன்றது நம்ம வந்து விரிந்து பார்க்கும்போது தான் வந்து தெரியும். பாருங்க, வக்ஃப் போர்டு சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், வக்ஃப் போர்டுக்கு கொடுக்குறது சொத்து நான் விருப்பப்பட்டு தரேன். என் சொத்தை எங்கள் வீட்டில் ஒரு 2 ஏக்கர் இருக்குன்னா எனக்கு வந்து அது மேலே ஆற்றல் இருக்குது, அப்படி கூட வேணாம், அப்படி கூட வேணாம் விட்டுருங்க. இப்போ எங்கள் கட்சி இருக்குது, விசிகே இருக்குது, எனக்கு சொத்து எனக்கு கொடுக்கணுன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர் எங்கள் கட்சிக்கு கொடுத்துருவேன். கம்யூனிஸ்ட்டுக்கு எத்தனை பேர் கொடுத்துக்கிறாங்க அது மாதிரி சொத்துக்களை? கம்யூனிஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்களா இல்லையா? இந்த பாலன் அலுவலகம் இருக்குது, அவர் பாலன் தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இன்னும் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஏகப்பட்ட சொத்து ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் கூடுதலான சொத்து விடுதலை சிறுத்தைகள் வந்துருச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து அதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தான் வக்ஃப் போர்ட்லேயும் நீங்கள் எடுக்கிறீங்க. ஒவ்வொருத்தராக கொடுத்து சொத்துங்க அது. ஒவ்வொருத்தரும் அவங்க நம்பிக்கை, மதத்து மீது நம்பிக்கையில் அவங்க சொத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை போய் நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு நியாயம் எதுன்னு கேட்குறோம் நம்ம. இப்படி சொல்லும் பார்த்தா உங்களுக்கு புரியும். வக்ஃப் போர்டுக்கு நான் கவர்மெண்ட் சொத்தாக கொடுத்துருக்காங்க, சரி நீங்கள் அப்படி வச்சுக்க வேணாம். இந்து கோயிலுக்களுக்கு சொத்தே இல்லையா? திருவண்ணாமலை எங்கே இருக்குது? சென்னை எங்கே இருக்குது? இங்கேருந்து 220-30 கிலோமீட்டரில் இருக்குது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை இருக்கிறதுக்கு திருவள்ளிக்கையில் சொத்து இருக்குது. யார் எழுதி வச்சா? அவை சண்முகம் அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சுக்கிறார். ஒருத்தர் சொத்தை எழுதி வச்சுக்கிறார். பல ஒரு 6 தெரு அப்படியே அவங்களுக்கு இருக்குது. அந்த தெரு திருவண்ணாமலை கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாரு, தானமாக கொடுத்துட்டாரு. அப்போ ஏன் அவர் ஞானமாக கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம்னு போய் எடுங்க பார்க்கலாம், எடுத்து கொடுத்துருங்க பார்க்கலாம். அதை நீங்கள் ஈசிஆரில் போய் பாருங்கள். ஈசிஆரில் முதலை பண்ணை இருக்கிற லெஃப்ட் சைடில் அந்த சவுக்கு தொப்பு இருந்துச்சு இல்லையா, அது நீட்டும் வந்து முதலை பண்ணை வரைக்கும் கோவில் சொத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கோவில் சொத்துன்னு எடுத்து வச்சுருக்காங்க. இந்து அறநிலையத்துக்கு சம்மந்தமாக இருக்குது. இந்து அறநிலையத்துக்கு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொத்தே இல்லையா? திருப்பதி தேவஸ்தானம் சொத்து இல்லையான்னு கேட்குறேன். மயிலம்னு ஒரு கோவில் இருக்குது திண்டிவனத்தில், அந்த கோயிலுக்கு ஒரு சொத்து இருக்குது. திருவண்ணாமலை கோயிலுக்கு சொத்து இருக்குது. இது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொத்து இருக்குது. நம்ம பார்த்தசாரதி கோவிலுக்கு சொத்து இருக்குது. இதெல்லாம் எடுத்துருவீங்களா? அதான் அது அரசாங்கத்தை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுதில்ல. அதுதாங்க இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு கீழே வந்துருது இல்லையா, அப்போ கவர்மெண்ட் எடுக்கிறது. அது மாதிரி இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது தான் இஸ்லாமிய தொடர்ச்சியான வாதமாக இருக்குல்ல. அதுதான் இஸ்லாமியர்களுக்கான நீங்கள் எப்படி அரசாங்கம் வந்து அதை நீங்கள் பராமரிக்கிறீங்களோ அதுபோல் வக்ஃப் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு வச்சு அவங்க பராமரிக்கிறாங்க. அவங்க அப்படின்றது அதுதான் அது தனியாக வக்ஃப் போர்டை அரசாங்கமாக இல்லை. அந்த வக்ஃப் போர்டை பராமரிக்கிறதுக்கு நம்மளுடைய ஒரு அரசு அதிகாரிகள் தான் போட்டிருக்காங்க. அரசு தான் மெயின்டைன் பண்ணுது. அதை அரசு தானே மெயின்டைன் பண்ணுது. அரசு பூர்வமாக தானே மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆள் வந்து நியமனம் பண்ணியிருக்கேன். அதில் எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆள் ஒரு சாணவாசு அதில் ஒரு நம்பராக இருக்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் தானே நடத்துது. அதை எப்படி நீங்கள் கவர்மெண்ட் நடத்துகிற நீங்கள் எந்த தனிநபர் நடத்துகிறா சொல்லுங்கள் பார்க்கலாம். வக்ஃப் போர்டை தனிநபர் நடத்துகிறாரு, பகலவன் நடத்துகிறாரு, நெறியார் நடத்துகிறோம், அது மாதிரி ஒரு ஆளை சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஒரு நிர்வாகத்தை அரசு தான் பார்க்குது. சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் வச்சுருக்கீங்களா இல்லையா? அந்த அமைச்சருக்கு இயங்குதா இல்லையா? இந்து அறநிலையத்துறைக்கு எப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறாரோ சிறுபான்மை நலத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, இப்போ இவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரோ அது மாதிரி அவர் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்புறம் எப்படி
அப்போ நீங்கள் யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? சரி, இப்போ அது உட்பட ஏறக்குறைய 12 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கீங்களே, அந்த 12 தீர்மானங்களுமே மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கணைகளாக அல்லது அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல சட்டங்களை எதிர்த்து தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட பெருந்தெருள் பேரணி, இயற்றப்பட்ட தீர்மானங்களும் மத்திய அரசை நோக்கி இருக்குது அப்படின்னு விமர்சனம் தொடருது. நாங்கள் மத்திய அரசாங்கத்தை எங்களுக்கு தனிப்பட்ட விருப்பில் நாங்கள் அவங்களை எதிர்க்கிறோமா, இல்லை தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அவங்க மேலே ஏதாவது பகை இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு இல்லை. நீங்கள் கொண்டு வர சட்ட திருத்தங்கள் அதை பேச வைக்குது. அந்த சட்ட திருத்தங்களை பேச வைக்காத, கண்ணிருந்தும் பார்க்காத, வாயிருந்தும் பேசாமல், காது இருந்தும் கேட்காம அந்த மாதிரி செயல் இருக்க செஞ்சுருக்கீங்க சில அரசியல் கட்சிகளை. அதில் குறிப்பாக தலித் மக்களுடைய தலைவர்களை வாய்மூடி மௌனமாக்கிட்டீங்க. ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கட்டும், அவர் பாஸ்வானா ஏற்கனவே இருந்தார். அவங்க பையன் என்ன அவர் ஒரு மகன் இப்போ அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறாரு. ராம்விலாஸ் அத்வாலியை சரி பண்ணிட்டுங்க, மாயாவதி அம்மாவை சரி பண்ணிட்டுங்க. இப்படி இருக்கிற எல்லா இந்தியா முழுக்கில் இருக்கிற தலைவர்களை வாய் மூடி மௌனமாக்கி அவர்கள் ஊனமுற்றவர்கள் போய் ஆக்கி வச்சிட்டிங்க. ஆனால் இது எல்லாம் கடந்து எங்கோ ஒரு மூலையில் தமிழ்நாட்டுக்கே வரைபடத்தில் இல்லாத கிராமத்தில் பிறந்து வந்த, அங்கனூர் கிராமத்தில் பிறந்து வந்த எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் திருமாவர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை வழியில் சற்றும் தளராமல் இன்றைக்கி மத்திய அரசை எதிர்த்து கேட்குற கேள்வி மத்திய அரசை கேட்டால் தான் நம்ம பாப்புலர் ஆகும் அப்படின்ற எண்ணம் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த உட்பிரிவு நீங்கள் எப்போதெல்லாம் கையை வைக்கிறீங்களோ அப்போல்லாம் எங்களோட குரல் உழையுது. அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். சொல்லியது தான், நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்து விட்டேன், நான் சாகும்போது ஒரு நாளும் நான் இந்துவாக சாக மாட்டேன். ஏன் சொன்னார்? அந்த இடத்த தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் இந்துக்கள் தான், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தந்தான், உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எங்களை தொட்டா தீட்டுன்றீங்க, நடந்தா தீட்டுன்றீங்க, பார்த்தா தீட்டுன்னு சொல்கிறீங்க, தண்ணி குளத்தில் தண்ணி எடுக்காதுன்றீங்க, பொது வழியில் போகக்கூடாதுன்றீங்க, உங்களுக்கு ரெட்டை சுடுகாடுன்னு சொல்கிறீங்க, ஒரு பிணத்தை இன்னொரு பிணத்தில் எரிக்கக்கூடாதுன்றீங்க, அந்த பிணத்தை தூக்கி போகிறதுக்கு வழி மறுக்கிறீங்க. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா இந்து மதத்தில் நடக்குது. அப்போ எங்களுக்கு முரண் வருமா வராதா? இந்த முரணை கேட்டால் நீங்கள் ஏன் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மாநில அரசாங்கம் தான் நடக்குது. அப்போ ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறேன், ஒன்றிய அரசு சட்டம் போடியா? என்னென்னத்துக்கு சட்டம் போடுறதில்ல? ஏன்டா பொது வழியில் நடந்து போகிறதுக்கு பிணம் தூக்கிறதுக்கு வழி இல்லைங்க, பிணத்தை தூக்கி மரத்தில் நம்ம அதை தொடர்ந்து பேசலாம். இப்போது உங்கள் தலைவரை குறிப்பிடுறாரு, இதற்கு கூட முதலில் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. ஆளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சி ஏன் அனுமதி மறுக்கிறார்கள்? பிறகு ஏன் தர வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்? அதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால மதசார்பின்மை பெருந்திரள் பேரணி தானே அனுமதி கேட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். எதற்கு மறுக்கிறார்கள்? அதுதான் சொல்கிறேன், ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கினே மிகப்பெரிய அடக்குமுறையை சந்திக்கிற ஒரு கூட்டணி கட்சி எதுன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் சந்திக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதை எங்கள் தலைவர் அதிலே சொல்லியிருப்பார். பல விமர்சனங்கள் இருந்தாலும் நாங்கள் கொள்கை கூட்டணியாக இருக்கிறோம். கொள்கை கூட்டணி என்பது வேறு, விமர்சனம் என்பது வேறு. விமர்சனம் இல்லாமலாம் இல்லை, விமர்சனம் இருக்குது. ஆனால் இது என்னன்னு சொன்னால், இந்த விமர்சனத்தை ஒரு கூட்டணி கட்சியில் இருந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், காக்கை கூட்டமே பார்க்குறாங்க. காக்கை ஒரு காகம் அடிபட்டுச்சுன்னா ஒரு 10-20 காகம் கத்தி இதுவாகிட்டு அதன் பிறகு சைலண்ட் ஆகிடும். அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இது சிறுத்தைகள், விலங்கிலே மிக வேகமாக ஓடக்கூடிய திறனை படைத்தது சிறுத்தைகள். தமிழ்நாட்டு அரசியலை தொலைநோக்கு பார்வையோடு வேகமாக பேசக்கூடியது சிறுத்தைகள். அதனால் இந்த சிறுத்தைகளுடைய பாய்ச்சலை யாராலையும் மங்கு போக செய்ய முடியாது, மழுங்கடிக்க முடியாது. அது கொஞ்சம் ஒதுங்குன்னு சொன்னால் அடுத்து பாய்ச்சலுக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். அதனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர், தமிழகத்தில் மிகப்பெரிய அதிசய தலைவர். அதனால் எங்களுக்கு விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனம் தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு தான் நாங்கள் இப்போ நான் முன்னமே கேட்டேன், தேசம் காப்போம் மதசார்பின்மை மாநாடு அப்படின்னு தேசிய அளவில் தங்களுடைய பார்வை வைத்து முழக்கங்கள் எழுப்பக்கூடிய விசிகா தமிழ்நாட்டில் நாள்தோறும் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற பல்வேறு சம்பவங்களை கண்டும் காணாமல் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல.
ஆனால் பெரிய அளவில் பேச மறுக்கிறது, தயங்குகிறது அப்படின்ற விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது அது கூட்டணி கேட்டால் கூட்டணி சமரசம் அல்லது பாலிசி டிசிஷன் அலைன்ஸுக்கான பாலிசி அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படியா? இல்லை அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஒரு காக்கை கூட்டம் மாதிரி பார்க்குற ஒரு நிலைப்பாடு தான் இங்கே. ஒரு அடிப்பாங்க, உடனே வந்து சத்தம் போடுவாங்க, அதன் பிறகு இல்லாத ஒரு செயலை இருக்க செஞ்சுருவாங்க. அதே மாதிரி அதில் இன்னொரு விஷயம், ஒரு ஆவேசப்பட்டு கோபப்பட்டு கத்திட்டு வேறு விதமாக வந்து பேசிட்டு போகிறது தான் எதிராளி நினைக்கிறாங்க. பகலவன் வந்து வெறுப்பேற்றுறது தான் அவங்க வேலை. இதுதான் அவங்களுடைய ஆயுதம். இல்லை, நீங்கள் ஏன் அதை வெறுப்பு நினைக்கிறீங்க? இல்லை ஃபேக்சுவலாக பேசுகிறோம். இதுதான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் அதை வெறுப்பாக நினைக்கிறீங்க. இது மாதிரி தான் எங்களை வழி நடத்தி இருக்காங்க. இது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அவங்கள ஆவேசப்படுத்த வச்சுட்டு அதன் பிறகு அதை வந்து விரட்டி அடிக்கிறது. நானே ஆவேசப்பட்டு நானே ஓடுற மாதிரி. நான் போய் ரொம்ப ஏழ்ச்சிகரமாக போய் பேசுவேன், ஃபோர்ஸாக பேசுவேன். போலீஸுக்கு எனக்கு தள்ளு முள்ளு வரும். அங்கே போலீஸ் வந்து லட்டி சார்ஜ் பண்ணோம். நான் யார் தலைவனாக நான் போனனோ இந்த தலைவனே ஓடக்கூடிய நிலை வந்துடும். அதன் பிறகு என்ன ஆகுனா ஒரு காம்ப்ரமைஸ் வந்து சார் நடந்து போச்சு சார். இப்போ நானே வந்து எல்லாத்துக்கும் சாரி கேட்குறேன். பாதிக்கப்பட்டது நான் தான், ஆவேசப்படுறது நான் தான், சாரி கேட்குறது நான் தான். அப்படி தான் இதுவரையில் அரசியல் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் வழி நடத்தியிருக்கிறாங்க. அதுலேருந்து மாறுபட்டு இல்லை கேள்வி கேட்கணும், நீங்கள் மக்கள் மத்தியில் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலையை விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கியிருக்கிறோம். மற்றவங்க சொல்கிற மாதிரி உடனே சூரவேஷம் கட்ட முடியாது. எந்தெந்த இடத்துல எது எப்படி பண்ணணும்னு விடுதலை சிறுத்தைகள் தெரியும். எதிராளிக்கு வந்து வழி விட்டுட்டு நான் போய் குற்றவாளியாக நிற்க முடியாது. நான் அவங்கள குற்றவாளியாக காட்டுறேன். நீங்கள் சொல்கிற வேங்கவியலாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற பஞ்சமனமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற சில விஷயங்களாக இருக்கட்டும், இது அத்தனைக்கும் பஞ்சமி நிலத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நீதிபதியை வந்து ஓய்வு போட்டு நீதிபதியை போட்டு பஞ்சமி நிலங்கள் எத்தனை ஏக்கர் இருக்குது சர்வே இருக்க சொல்கிறது யார்? நீங்கள் தலித்து பஞ்சமி நிலத்தை மீட்டுங்களான்னு கேட்குறான். மீட்டுடுவோம். நீங்கள் சொல்கிறபடி நம்ம வேங்கை வயல் விவகாரத்தில் புகார் கொடுத்தவர்களே அல்லது பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. ஆமாம், இது எவ்வளவு பெரிய மோசடி அப்படின்ற பதிவு இருக்கு. அதை கண்டித்து நீங்கள் சொல்கிற பிற அமைப்புகள் எங்கள் மேலேயே சேற்றவாரி இறைக்கிற அமைப்புகள் ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஏதாவது பண்ணியிருக்கா, பேசியிருக்கா? அங்கே உட்காந்துக்கின்னு ஒரு யூடியூப்பில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதற்கான பதிலை சொல்லுங்கள். அவங்க சேற்றைவாரி இறைப்பதை நான் பதிவு செய்யவில்லை. அரசியலுக்குள்ளாக நான் செல்லவில்லை. உங்களுக்கான கூடுதல் பொறுப்பு அரசியல் அங்கீகாரம் அதிகாரம் உங்களிடம் இருக்கு. விவகாரத்தில் 2 நாளில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அதே இடத்துல நடத்தியிருக்கிறோம். அதன் பிறகு தமிழ்நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதன் பிறகு சட்டப்பேரவையில் எங்கள் சட்டமன்ற 4 உறுப்பினர்களும் அது சம்பந்தமாக பேசியிருக்காங்க. பலன் கேளுங்க. அது பேசும்போது பலன் என்ன சொல்கிறாருன்னா, சட்டமன்றத்தில் பேசும்போது அது சார்ந்து இருக்கிற அமைச்சர் பதில் சொல்லலை. எங்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லலை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதில் சொல்கிறார். அங்கே நடந்த சம்பவம் மிக வருத்தத்தக்க செய்தி. அதை நாங்கள் எங்களுடைய காவல்துறை வைத்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், குற்றவாளிகளை சிறைப்படுத்துவோம்னு சொல்கிறாரு. இந்த சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வாயால் பேச வச்சது யார்? விடுதலை சிறுத்தை தானே. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கள? நீங்கள் பேசுகிறீங்களே, உங்களால் இப்போ முதலமைச்சரை பேச வைக்க முடியுமா? அது விடுதலை சிறுத்தையில் தான் முடியும். அப்போ விடுதலை சிறுத்தை பேச வச்சுருக்கோம். ஆவண குறிப்பில் இருக்குது. இல்லை, பேசியதே வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்லையே, அதுக்கு சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்களே, தள்ளி விட்டு. ஆமாம், சிபிசிஐடி விசாரணை போட்டிருக்காங்களே. விசாரணை போட்டிருக்காங்க. நாங்கள் விசாரணை போட்டிருக்கோம் வரட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு விசாரணைக்கு போய் இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க கேட்க முடியுமா? முடிவு வரணும்ல. முடிவு வந்து என்ன வருதுன்னு பார்க்காமலே சொல்லணும்னா எப்படி அது? இல்லை தொடர், அதாவது அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் விவகாரம் நீங்கள் அறிந்தது தான். சில மாதங்களில் தண்டனை தீர்க்கப்பட்டு விட்டது. அதுக்கும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அது வேறு, உண்மையிலேயே நிஜமா சொல்றேன். ஆனா இதற்கு பல மடங்கு உச்சம். ஆமா, குடிக்கும் நீரில் மலத்தை கலந்த அயோக்கியர்கள் நம்ம எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளபடியே வந்து அப்போ இங்கு வேகம் காட்டக்கூடிய அந்த அரசு, அந்த காவல்துறை அங்கேயே சுணக்கம் காட்டுகிறது. அதுதான். அதாவது இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு தலைவணங்கி நன்றி சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள்
நம்ம ஐடியில் வந்து அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம் கண்டிக்கத்தக்கது, வேதனைக்குரிய செய்தி. அந்த பாப்பாவுக்கு பொண்ணுக்கு நடந்த விஷயத்துக்கு உடனே தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. வேங்கவேல் விவகாரத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. நல்ல கேள்வி. அந்த பாப்பாவுக்கு நடந்த மாதிரி கொந்தளிச்சது மாதிரி தமிழ்நாட்டில் வேங்கவேலில் தண்ணீரில் மலத்தை கழிச்சதுக்கு யாருன்னா கொந்தளிச்சாங்களா? மூளைக்கு கேள்வி கேட்டாங்களா? யாருன்னா அறிக்கை கேட்கவில்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. விவாதம் நடந்தது, யார் யார் வரலன்னு சொல்லணும். அப்போ தான் சொல்கிறேன், யாரன்னா விவாதம் வந்து டிபேட் பண்ணாங்களா? தொலைக்காட்சி ஊடகத்தையே நம்ம கேட்போம். இது மாதிரி இது ஒரு சம்பவமாக வந்து டிபேட் பண்ணாங்களா? இதுக்கு எத்தனை நாள் டிபேட் போட்டிருந்தீங்க? எத்தனை தொலைக்காட்சி பேசுனீங்க? ஊரில் இருக்கிற மொத்த பேரையும் பேசினான். வேங்கவேலில் நான் கேட்பது அரசு, நீங்க சொல்றது ஊடகம், தனிநபர், இயக்கம், அமைப்பு சொல்றீங்க. அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். மக்களுடைய அரசாங்கத்தின் பார்வை என்பதே இல்லையே, சமமா இல்லையே அப்படின்ற விமர்சனம் இருக்கு. மக்களாண்டு தான் அரசாங்கம் செவிசாய்க்குது. எப்பவுமே எதுவாக இருந்தாலும் மக்களுடைய எழுச்சி தான் அரசாங்கம் தலை வணங்குது. அப்போது ஒருத்தருக்கு ஒரு மாற்றமும் இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு பின்தங்கி வைக்கிற மனநிலை எங்கே இருக்குது? மக்கள்கிட்ட இருக்குது. யாருன்னா வேங்கவேலை பற்றி இந்து பேப்பரில் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஆங்கில பேப்பரில் யாராவது ஒருத்தர், ஒரு பெரிய அறிஞர், ஒரு பெரிய ஜாம்பவான் என்றைக்காவது பேசியிருக்காரா? ராமசாமி பேசியிருக்காரா? குருமூர்த்தி பேசியிருக்காரா? ஏன் 2 பேரும் பேசலை? இதை பற்றி பேசுனீங்களே, குருமூர்த்தி ஏன் எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசலை? வேங்கவேலி விவகாரத்தை எதிர்கட்சி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசலை? ஓபிஎஸ் ஏன் பேசலை? தினகரன் ஏன் பேசலை? சசிகலா ஏன் பேசலை? ஏன் பேசலை? இதுக்கு மட்டும் கேட்டிங்களா? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார்னு கேட்டிங்களே. யார் அது தண்ணியில் கலந்ததுன்னு ஏன் கேட்கல? அது யார் அப்படின்னு கேட்டிங்களா? ட்ரெண்டிங் பண்ணிங்கள, யார் அந்த சார் ட்ரெண்டிங் பண்ணிங்கள, இதை ஏன் கேட்கல? அப்போது இங்கே ஜனங்களே ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்தால் யாருமே கேட்கக்கூடாது, என்ன நடந்தாலும் கேட்கக்கூடாது. ஆனால் மற்றவங்களுக்கு வந்தால் அது ஒரு சின்னதாக இருக்கும், அது மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அது நான் சின்ன பிரச்சனைன்னா அதுக்கு சொல்ல வரல. அதுக்கு நீங்கள் பேசின நீங்கள் எல்லோரும் இதுக்கு ஏன் பேச மறுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். அதனால் வந்து ரொம்ப மோசமான நிலையை உருவாக்கக்கூடியது, மக்களுடைய மனநிலை இறுக்கமாக இருக்குது. அதனால தான் வந்து எங்களுடைய வேகம்லாம் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியுது. நான் மட்டும் தனியாக நின்று என்ன சொல்லிக்கிறாங்க மக்களே, ஒரு பழமொழியை சொல்லுது, ஒரு கை தட்டினா ஓசை எழும்பாது, எல்லோரும் தட்டினா தான் ஓசை எழும்பணும். எங்களுக்கு ஆதரவு வர நீட்டு யாருமே கை கொடுத்து தூக்கி கொடுத்துக்கு ஆளை இல்லைங்க, ஆளை இல்லை. இன்னி வரைக்கும் இடஒதுக்கீடு படித்த பசங்கடா நீங்களான்றான். ஆனால் அவனும் இடஒதுக்கீடு வாங்குறான். 26 சட்டமன்ற தேர்தல் ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா விசிகா? நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அரசியல் பூத் கமிட்டி போட்டு கிட்டத்தட்ட 3 முறை எங்கள் தலைவர் போட்டு அதுக்கான கமிட்டி கூட்டத்தை போட்டிருக்காங்க. எதிர்வரும் அரசியல் காலத்தில் எப்படி களவாட வேண்டும், எப்படி வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்றதையும் எங்கள் தலைவர் நம்மளுக்கு வந்து மக்கள்கிட்ட போகிறதுக்கான எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க, கரெக்டாக சொல்லி வச்சுருக்காங்க. நாங்கள் தேர்தலை எப்படி கையாள வேண்டும் என்பதை நாங்கள் மெல்ல மெல்ல கற்று இப்போது கை தேர்ந்தவர்களாக மாறி இருக்கிறோம். அதனால் வந்து தேர்தல் வரட்டும், எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து களத்தில் இன்னும் சரியான முறையில் வந்து எங்கள் கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற செய்வதற்கும் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றிக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஓய்வு இல்லாமல் பாடுபடுவதற்கு அது தயார் நிலையில் நாங்கள் இராணுவம் போல் காத்திருக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் தலைவர் ஆணையிட்டால் அதுக்கான வேலையை மிகவும் தீவிரப்படுத்தி வேலை செய்வோம். கடந்த தேர்தலை விட இப்போ மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றுள்ளீர்கள், தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி கொண்டுள்ளீர்கள். அப்போ கடந்த தேர்தலோட இப்போ கொஞ்சம் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக உறுதியாக நீங்கள் உணர்வீங்க. அதை நீங்கள் இப்போ ப்ரூஃபும் பண்ண முடியும். ஏன்னா ஏவ ப்ரூஃப் வித் யுவர் ஹேண்ட் அப்படின்னும் போது 26 சட்டமன்ற தேர்தலில் அது எப்படி கிளைம் பண்ண போகுது விசிகா? கண்டிப்பாக நாங்கள் சென்ற முறை தேர்தல் சீட்டு எண்ணிக்கையை விட இந்த முறை கூடுதலான எண்ணிக்கையை பார்ப்பது என்பது இயல்பான ஒன்று. அந்த இயல்பிலிருந்து மாறாமல் நாங்களும் கூடுதலாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அந்த முடிவை எங்கள் தலைவர் தான் எடுத்து சொல்லுவார்கள். அதற்கு கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கு பதில் சொல்வார்கள். இன்னும் 6 அல்லது 7 மாதத்திற்கு அப்புறம் வரவிருக்கிற தேர்தலில் நாம் இப்போதே கருத்து சொல்கிறது வந்து சரியாக இருக்காது. ஆனாலும் கூடுதலான சீட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் தலைவர் சொல்கிறது தான், எங்களுக்கு வந்து திமுகவோடு எப்போதும் வந்து கொள்கை கூட்டணியாக இருக்குது. அதனால் வந்து அந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து களத்தை நிற்போம். இப்போ மார்க்சிஸ்ட்லாம் அந்த கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அதாவது 21 தேர்தல் காலத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்று நாங்கள் திமுக கொடுத்ததை வாங்கிட்டோம். ஆனால் இந்த முறைலாம் அப்படி இருக்க முடியாதுன்றது உறுதியாக இருக்கிறாங்க.
ஏறக்குறைய கூட்டணி கட்சிகள் எல்லாருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்குது. ஒருபடி மேலே வந்து விசிகா கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வு என்ற ஒரு 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 சிந்தனை ஓட்டத்தோடு தான் இருக்குது. இதெல்லாம் சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா 26 சட்டமன்ற தேர்தலில்? இல்லை அதற்கான களமாக இது பார்க்குறீங்க. கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் என்னைக்கு நேற்று சொல்லுதல்ல. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 25 ஆண்டுகள், நாங்கள் வந்து 35 ஆண்டுகள் கட்சி தொடங்கி ஆகுது. 10 ஆண்டு காலம் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு நடத்தியிருந்தோம். வாழ்வதற்கே இடமில்லாத நாங்கள் வாக்குரிமை எதற்கு தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னு நம்ம வந்து சொல்லி வந்தது. 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லி வெறும் புறக்கணிப்பு மட்டும் செய்யலை, வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு போட்டோம். இது மாதிரி எங்களுக்கு வந்து வாழ்றதுக்கு உரிமை இல்லாத புது வாக்குரிமை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டோம். அப்போ தான் விடுதலை சிறுத்தைகள் யாருன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமே எங்களை வந்து யாருன்னு கண்டுபிடிச்சது. அப்போ அது மாதிரி வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் இப்போ நாங்கள் கூட்டணி மாறினேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து கூட்டணியில் இங்கே வந்து 6 சீட்டு கொடுத்துருக்காங்க. 6னாக்கா கூட்டணியில் மாறன்னு சொன்னாக்கா 15 தரேன் 20 தரேன்னு சொல்லுவாங்க. இப்போ சரி 20க்கு போயிட்டு நாங்கள் தோக்குறோம் ஜெயிக்கிறேன்னு தான் அப்புறம். ஆனால் அடுத்து ஒரு கூட்டணிக்கு போகும்போது எங்களுக்கு 22 23 தான் வரும். ஒரு முறை இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் நாங்கள் வெற்றி பெற்று கூட்டணியோடு இருக்கிறோம். அதே பார்வை தான் இங்கே கேட்குறோம். இப்போ வெளியில் போனால் தானாகவே சீட்டு எண்ணிக்கை கூடிடும், தானாகவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அங்கே மாறுறதுக்கு நாங்கள் கூட்டணியோடு இருக்கிறோம். அங்கே ஆசை வார்த்தையில் கூறலாம், 25 தரேன் 15 தரேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆசை வார்த்தைக்காக நாங்கள் போகலாம். அப்படி போகிற ஒரு ஸ்டேட்டஸ் தான். இப்போ எண்ணிக்கை நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது போயிட்டு அங்கே ஃபுல்லாக அப்படியே வந்து தோல்வியை தழுவினாலும் இன்னொரு முறை தேர்தலில் வேறு கூட்டணி போகும்போது அது கூடுதலாக தான் மாறும். ஆனால் இது எல்லாம் தெரிந்த ஒன்று தான். இதே கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணியே தொடர்ந்து கொண்டு இங்கிருந்து நாங்கள் வந்து கூடுதலாக எதிர்பார்க்குறோம். என்ன தப்பு இருக்க போகுது? திமுகவுக்கு பெரிய தர்ம சங்கடம் உருவாகுமோ? மட்டும் இல்லை, இடதுசாரிகள், அதாவது கொங்கு நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட எல்லாமே அது கடந்த தேர்தலை விட உறுதியாக நாங்கள் அதிகார கேட்போம். ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அது உண்மைதான். அதில் மாற்று கருத்து இல்லை. திமுகவிற்கு தர்ம சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஏற்படும். விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட்டு இன்க்ரீஸ் பண்ண கொடுத்தா மற்றவத்துக்கும் ஒன்று கொடுக்க வேண்டிய சூழல் தானாக உருவாகிடும். மதிமுகவுக்கு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தாகணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அது செய்யத்தான், அது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் மாற்றமே இல்லை. கண்டிப்பாக அப்படி ஒரு நிலை அவங்களுக்கு இக்கட்டான நிலை இருக்குது, எங்களுக்கு புரியுது. ஆனாலும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அது எப்படி அமையுது என்று காலம்தான் பதிவு சொல்லும். இல்லை, இப்போவே ஜனவரிக்குள்ளே இந்த மார்க்சிஸ்ட் அவர் சண்முகம் சொன்ன கருத்துகள் கூட திமுக தலைமையிலிருந்து சில தகவல்கள் வெளியே கசிவிடப்படுகிறது. அதனால தான் இந்த கருத்துக்கள்லாம் கூட்டணி கட்சிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இதன் மீது தொடருது. அப்படியா? இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா வந்து முன்கூட்டி அவங்க தயார்படுத்துக்கிறதுக்கான நிலை எடுத்திருப்பாங்க. திமுகக்குள்ளேயே வந்து ஒரு சர்வே பண்ணியிருப்பாங்க. வந்து மேல்மட்ட குழுவுக்குள்ளே பேசியிருப்பாங்க, யாருக்கு என்னென்ன பகிர்வு தரலாம் அப்படின்னு பேசியிருக்கலாம். பேசாமலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அது வெளியே வராமல் வைத்திருக்க வேண்டிய செய்தி எப்படியோ வெளியே இருக்கிறது. வந்ததா இல்லை ஒரு தரவுகள் அடிப்படையில் சொல்கிறாங்களா, இல்லை அவங்களுடைய அரசியல் அறிவால் சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி வெளியே வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக இவர் வந்து சண்முகம் தோழர் வந்து பேசியதற்கும் சரியானது தான். அதனால் பாஜக கூட்டணி அதிமுகவுடன் வந்து விட்டதால் திமுக கூட்டணிகள் அதிமுகவுடன் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால பிரச்சனை இல்லை, கொடுக்குறத வாங்கிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் திமுக இருப்பதாகவும் விமர்சனங்கள் வெளியே வர தொடங்கியுள்ளது. இது உண்மைதானா? அதாவது அதுவும் வந்து எங்கள் தலைவர் வந்து அதுக்கு ரொம்ப தெளிவாக பதிவு சொல்லியிருக்கிறார். எங்கள் தலைவர் ஏற்றி கொடுத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு பாஜகவை தான் நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரதான கருத்தாக இருக்குது. அதுதான் வந்து இங்கே வந்து பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிற அரசியலாக இருக்கிறது. அது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. அதனால தான் இந்தியா கூட்டணி இன்னும் வலுப்பெற வேண்டும் என்று எங்கள் தலைவர் இப்போது சொல்லியிருக்கார். இந்தியா கூட்டணி இன்னும் வலுப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து கூட்டணி பேரம், அது பிளாக்மெயில், அது அச்சுறுத்துறது, அப்படி பண்ணுறது, இப்படி பிஹேவ் பண்ணுறதுலாம் இருக்காது. மக்களை மைய கருவிலாக வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு கொடையாக இயங்குவோமே தவிர
மற்றவர்களைப் போல வந்து நாங்கள் வந்து தடுமாற்றத்தோடு ஊசலாடக்கூடியவர்கள். விடுதலை சிறுத்தை கிடையாது. பாஜக தரப்புலேருந்து பார்க்கும்பொழுது எல்முருகனோ அல்லது நேரா நாகேந்திரனோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மிக முக்கியமான கட்சிகள்லாம் உறுதியாக வந்துருவாங்கன்னு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்படியா? அது இப்போ திமுக கூட்டணி வந்து போயிடுவாங்களா? திமுக கூட்டணியில் மிக முக்கியமான 2 பெரிய கட்சி எதுன்னு சொன்னால், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள். இவங்க 2 பேருக்கு தான் பெருவாரியான வாக்குகளே இருக்குது. இந்த 2 கட்சிகளும் வந்து என்றைக்குமே போகாது. அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது மிகப்பெரிய எதிரி வந்து பாஜக அவங்களுடைய இலக்கில். இன்னும் சில சிறிய கட்சிகள் இருக்குது. அதை சிறிய கட்சிகளை வேணால் அவங்க அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. விடுதலை சிறுத்தைகளை வந்து வச்சு அவங்க பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பேசவும் மாட்டார்கள். ஏன்னா எங்கள் தலைவர் வந்து புரட்சியர் அம்பேத்கர் வழியே வந்தவர். அதனால் வந்து பாஜகவுடைய என்றைக்கும் வந்து அது வாய்ப்பு இல்லை. அதான் இப்போ தேர் இஸ் நோ ஆப்ஷன் என்ற இடத்துல விசிகா இருக்குது. அதிமுக பிஜேபி கூட்டணினால ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி தான் நீங்கள் இருக்கீங்களா? அதுதான் வந்து எங்கள் தலைவர் ரொம்ப சொல்லியிருப்பார், ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் சராசரி தலைவராக என்னை பார்க்குறாங்க, இந்த திருமாவளவனுடைய கேரக்டரை இன்னும் யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கினே சொல்லியிருப்பார். அதுதான் இந்த பதில். அவங்க தலைவர் வந்து சும்மா ஏதோ வந்து பெட்டிக்காகவும் வேறு எதுக்காகவும் வந்து அகப்படக்கூடிய ஆள் கிடையாது. மக்களுக்கான களத்தில் மக்களோடு நின்று எப்படி களமாட வேண்டும் என்பது தான் இங்கே வந்து அவர் முழுமையான கருத்தை முன்வைத்து களமாடி கொண்டிருக்கிறார். மற்றவங்க போல வந்து எடுத்தோன் கவுத்தோன் என்று பேசக்கூடிய நபர் கிடையாது. எங்களுடைய அரசியலில் தொலைநோக்கு பார்வை இருக்குது. உங்களுக்கு வேண்டுமானாலும் வந்து இவருக்கு அரசியல் பணத்தில் விடுதலை சிறுத்தைகள் இப்படி பண்ணுறாங்க, அவங்க தொண்டர்களை அடகு வைக்கிறாங்க, இப்படி வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க, எதனா சொல்லலாம். ஆனால் வந்து அதாவது முயலுக்கும் வந்து ஆமைக்கும் போட்டி வச்சது தான். எங்களை நீங்கள் ஆமைன்னு கூட சொல்லுங்கள், ஆனால் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். முயல் வேகமாக ஓடுதுன்னு சொல்லி வரலாறுல முயல் வெற்றி பெற்றிருக்கா? தோற்று தானே போயிருக்கு. மெல்லமாக போன ஆமை தானே வெற்றி பெற்றிருக்கு. அது மாதிரி எங்களை நீங்கள் அப்படியே நினச்சா கூட சரி, எங்களுடைய ஆற்றல் வேகப்படுத்தும் எங்களை. நாங்கள் வந்து களத்தில் நிற்போம். நான் இன்னும் கூட வெளிப்படையாக சொல்கிறேன், இதே தமிழ்நாட்டில் எங்கள் அன்பு தலைவர் எழுச்சி தமிழர்கள் முதலமைச்சராக வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவார். உறுதியாக ஏற்றுவார். உறுதிப்பட சொல்கிறேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை யாராலும் தடுத்து விட முடியாது. அதை நோக்கி தான் விசிகா நகருகிறதான்னு கேட்குறேன். நீங்க எல்லா தொண்டர்களோட ஆசை அப்படிதான். அது மாற்று கருத்தே கிடையாது. ஆசையா சொல்லலை. இதற்கு இந்த கேள்வியை முன்வைத்தது உண்டு. இதற்கு உங்க தலைவர் கூட நிறைய தருணங்களில் பதில் கூட அளித்துள்ளார். ஆனால் அதை நோக்கி தான் நகர்கிறதா விசிகா அப்படின்ற கேள்விக்கான பதில், எங்கள் தலைவரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் நாங்கள் பட்டினி கடந்தோ எதுவும் வந்து வட்டிக்கு வாங்கியோ சட்டி வச்சோ அண்டா வச்சு குண்டா வச்சு கூட எல்லா மாநாடு அடுத்த கட்சி தலைவரை முதல்வர் ஆக்குவதற்கு இல்லை. அது மறுப்பது. எல்லா கட்சியும் ஆரம்பிக்கிறது தான் தலைவர் முதல்வர். நாங்கள் வந்து திடீர்னு வந்து திரைமறைவிலிருந்து வந்தவர் கிடையாது எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் வந்து திரைமறைவிலிருந்து வசனம் பேசிவிட்டு வந்தவர் அல்ல. நான் விஜய் சொல்லவில்லை, பொதுவாக எல்லாரையும் சொல்கிறேன். அப்படி வந்தவர் கிடையாது. சாதாரண எளிய குடும்ப மண்ணிலிருந்து மக்களோடு மக்களாக நின்று இன்றைக்கு 10 லட்சத்திற்கு மேலான தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஆள முடியாதா? நீங்கள் தலித் அரசியலே எடுத்துக்க. தமிழ்நாட்டில் தலித் அரசியல் இருக்கிற தலைவர்களே எடுத்துக்கங்க. இவ்வளோ பெரிய எழுச்சியாக இவ்வளோ பெரிய இளைஞர்களை வைத்திருக்கிற கட்சி வேறு ஏதாவது காட்டுங்க. எங்கள் தலைவருடைய கொள்கையும் கோட்பாடும் தான் எங்களை இழுத்துருக்கு. இன்றைக்கு பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளோட பொறுப்பில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. சாதாரண பொறுப்புலாம் இல்லை, பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. மகளிர் பெண்கள் மாற்று சமூகத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தைகள் நோக்கி வராங்க. கொள்கை தான் பேசணும். இங்கே கோட்பாடு. கொள்கை என்பது மக்களுக்கானது, கோட்பாடு என்பது இந்த நாட்டுக்கானது. இதை எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக படுத்துகிறார். எங்கள் தலைவர் தொடக்கத்தில் சொன்னது தான். 1990 முதல்ல ஒற்றை கொடி ஏற்றும் போதே சொன்னது தான். என் கூட வரவங்க நீங்கள் மந்திரி ஆகுவதற்கோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் ஆகிறதுக்கோ இல்லை, வாய்ப்பு இல்லை. நீங்கள் மக்களுக்கு பணி செய்யணும். அப்படி இருக்கிறோம், இங்கே வாங்க. அப்படி வேண்டான்றீங்களா பையனாக இருக்காங்க. அந்த மாதிரி யாருன்னா சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் வாங்க, நீ மக்களுக்கு வேலை செய்ய போன்னு நினச்சி உங்களுக்கு அந்த விருப்பம் தான் என்கிட்ட வாங்க. இல்லையா உனக்கு என்ன வேலையை அதை பாருங்கள்.
அதனால் நாங்கள் மெல்ல 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 வந்து இன்றைக்கி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேர் ஒரு பேரணியில் பங்கேற்கிற மாதிரி. உறுப்பினர்கள் கிடையாது, அதில் எவ்வளோ பேர் வராமல் வந்திருக்கலாம். பேரணிக்கு வந்தவங்களே 10 lakhs. அப்போ வந்து நாங்கள் வந்து மக்கள்கிட்ட போக மாட்டோமா? ஒரு காலம் பற்றி சொல்லலை எங்களுக்கு. கண்டிப்பாக அந்த காலம் திரும்ப காலமாக இருக்கும். 1.5 கோடி உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துள்ளோம் அப்படின்னு தாவேகா நேற்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. எது எது ஓராண்டுக்குள்ள ஆகல தமிழக வெற்றி கழகம் வந்து 1.5 கோடி உறுப்பினர்களை வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம். அதாவது அண்ணாமலை கூட சொன்னார், நீங்கள் இந்த நம்பரில் போட்டிங்கனாக்கா உறுப்பினர் ஆயிடலாம், மிஸ்டு கால் கொடுத்தாலே வந்து நீங்கள் வந்து உறுப்பினர் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த மாதிரி யாரும் மிஸ்டு கால்லாம் கொடுக்க சொல்லலை. அதனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி மெசேஜ் தெரியாது. அதே மாதிரி நாங்களும் மிஸ்டு கால் கொடுன்னு சொன்னால் நாங்கள் கூட வந்து 2.5 கோடி பேர் உறுப்பினர் ஆகிட்டாங்க நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் அந்த இடத்துக்கு போகல. அப்படி இருந்தால் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். 10% வாக்குகளை பெறுவார், 15% வாக்குகளை பெறுவார் அப்படின்னு தாவேகா தொடர்பாக நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே இந்த கருத்தை தொடர்ந்து சொல்கிறாங்கல்ல. விசிக்கு அப்படி பார்க்குது. அதுதான் சார், அமைச்சர் விமர்சகர் சொல்கிறாங்களே, சில பேர் தொலைக்காட்சியில் வந்து உட்காந்துக்கணும், அவங்களுக்கு வந்து அரசியலே தெரியாது. முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயோடு இருக்கிறவங்க முதல் முறையாக வாக்குச்சாவடிக்கு போய் அந்த இயந்திரத்தில் கையை வைக்க போகிற ஆட்கள் எல்லாமே முதல் முறை வாக்காளர்கள் சொல்லிடுறேன். அதை சொல்கிறேன், நிறைய கட்சிகள் வந்து இணைஞ்சு தாவ கேட்க போகிறாங்களே. இருக்கட்டும். நீங்கள் சொன்னீங்க 13%. சமீபத்தில் கூட IRS பதவி துறந்து ஒருவர் சேர்த்துள்ளார். அதுக்கு தான் வரப்போகிறோம். இப்போ வந்து முதல் முறையாக வாக்காளர்களாக போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க 13% பேரும் புதிதாக வாக்காளராக வந்தவங்க. 13% பேரும் வந்து விஜய்கிட்ட சேர்ந்துட்டாங்களா? 1. 2வது 13% வேண்டாம், 10% வந்துட்டாங்களா? இருக்கட்டும். 2வது நீங்கள் சொன்ன மாதிரி 2வது வாக்குச்சாவடிக்கு போகக்கூட 3வது முறை வாக்குச்சாவடி போய் இல்லை சரி தேர்தலில் நிறைய பயணிச்சுங்க. ஒரே ஒரு IRS ஒருத்தர் போயிருக்காரு. அவர் என்ன 10,000 பேர் இட்டுன்னு வந்து கட்சியில் சேர்ந்தார். அவருக்கு பின்னாடி 10,000 பேர் வந்தாங்கன்னு செய்தா? வேறு யாருன்னா போய் சேர்ந்தவங்கலாம் போனவங்களாம் 10,000 பேர் 20,000 பேர் இட்டு போய் சேர்ந்தாங்களா கட்சியில்? பார்த்து அப்படி இல்லை. அப்போ ஒத்த ஓட்டு, ஒரு ஓட்டு, அந்த ஓட்டு செல்கிற மாதிரி போடுறாரோ செல்லாத மாதிரி போடுறாரோ அது அப்புறம் அது தெரியல. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இப்போவே கால்குலேட் பண்ணுறாங்க? இதுதான் வந்து சும்மா. தாவேகாவோட வருகை நீங்கள் ஒரு பொருட்டாக நினைக்கலையா? தாவேகாவுடைய வருகை நான் வந்து பொருட்டாக, அவங்க அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, அதை பற்றி நான் சொல்ல முடியாது. நான் ஏன் பொருட்டாக நடத்த முடியும்? சொல்லக்கூடாது, அப்படி வாய்ப்பு இல்லை. நாங்களும் வந்து சின்னதாக துளிர் விட்டு தான் அப்படி வந்திருக்கிறோம். அதனால் வந்து யாரையுமே நம்ம வந்து கொச்சைப்படுத்த விரும்பலை. அபாண்டமாக ஒன்று வந்து பூதகாரமாக்குறீங்க பார்த்தீங்களா? இப்போ 26 சட்டமன்ற தேர்தலில் அவங்களோட ரோல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க சொல்கிறேன். ஒருத்தருடைய நிலைப்பாடு வந்து என்னன்னே தெரியல. ஸோ 26க்கு பிறகு வேணால் பேசலாம். இல்லை அப்படி சொல்கிறீங்களா? இல்லை தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு தேர்தல் நிற்கணும். அந்த தேர்தலில் அவங்க என்ன களத்தில் வந்து அவங்க என்ன தேர்தல் அறிக்கை வச்சாங்க, மக்களுக்கான அறிக்கைகள் என்ன வருது, மக்களுக்கு பாதிக்கப்படுற மாதிரி என்ன அறிக்கை வருது, அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பார்க்கல. கிட்டத்தட்ட வந்து 35 ஆண்டு காலம் இந்த கட்சிக்காக வந்து இந்த கட்சியில் வந்து விடுதலை சிறுத்தைகளில் வந்து களமாடி திருமணமே பண்ணிக்காமல் இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இருக்கிற ஒரு தலைவர். இன்றைக்கி என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். இந்த மக்களை பற்றி நாடி நண்பு அப்படியே நுகர்ந்து அப்படியே உள்ளங்கையில் அடக்கி வச்சுருக்கிறாரு. அவரை வந்து ஒரு இடத்துல நீங்கள் பூஸ்ட் பண்ணி பேசியிருக்கீங்களா? இது வரைக்கும் சுயசாதி பெருமை பேசாத ஒரே தலைவர் அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். ஒரே ஒரு இடத்துல சுயசாதி பெருமை பேசாதவர். ஆனால் அவர் சாதி தலைவர் கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எழுதி எல்லா மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்து எல்லோரும் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போக வேண்டும், வாக்காளர் உரிமையை பெற வேண்டும், வாக்காளர் உரிமையை பெற்று தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவரை நீங்கள் சாதி தலைவர்ன்றீங்க, அவர் சிலையை உடைக்கிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க. இவ்வளோ மோசமான சாதி வன்மத்தை நீங்கள் வந்து நெஞ்சில் சுமந்துன்னு இருக்கிறீங்க. ஒருத்தர் உழைப்பை கூட உங்களால் வந்து எடுத்து சொல்ல முடியல. அம்பேத்கர் சிலையை வந்து தேவாலயத்தில் தலையை வந்து கோடரி எடுத்துகிட்டு போய் தலையை வெட்டி துண்டித்து போட்டான். அதை கண்டித்து இதே கோயம்பேடு சாலையில் வந்து நாங்கள் சாலை மறியல் பண்ணோம். எங்கள் மீது வழக்கு, சிலை உடைச்சவனுக்கு வழக்கு இல்லை. சிலையை உடைச்சது தப்புன்னு சொன்னவங்க எங்கள் மேலே வழக்கு. நீதி அரசர் காரி துப்புனாராங்க போலீஸை. என்னையா இது சிலை உடைச்சி தப்புன்னு சொல்லிட்டு குற்றமாயா அப்படின்னு. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் விடுதலை ஆனோம். போன வாரம் தான் சார் விடுதலை ஆனோம் எழும்பூர் கோர்ட்டில். அப்போது இப்படி தான் இருக்குது இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு. இந்த மக்களுக்கான ஒரு தலைவனாக வரக்கூடியவனை ஒரு அப்படி பேசக்கூட உங்களுக்கு வந்து அந்த இது இல்லை. அவ்வளோ வன்மம் வருது உங்களுக்கு. ஆனால் ஒரு திரைமறையில் வந்துட்டாங்கன்னா 15% ஓட்டு இருக்குது, 35% இருக்குது. இதில் வேறு அரசியல் விமர்சகர்கள் அரசியல் அப்படியே பூரிக்கும் கொண்டவர்கள் டிவியில் உட்காந்து பேசிக்கிட்டு எந்த இன்சிடென்ட் எடுத்துங்க? நீங்கள் எந்த மக்களை போய் பார்த்துங்க? நீங்கள்
யாருக்கிட்ட கேட்டீங்க? இன்னும் உங்களுக்கு அரசியல் விமர்சிக்கிற நீங்கள் இன்னும் அரசியல் எந்த அரசியல் கட்சியில் இருந்தீங்க நீங்கள்? அரசியல்ன்றது சாதாரணமானதா? அரசியல் உங்களுக்குன்னா ரொம்ப நகைப்பாக இருக்கா? அரசியலுக்கு வந்து பாருங்கள் சார். விடுதலை சிறுத்தைகள் அரசியலும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் ஒன்றா? விஜய் வந்த உடனே நீங்கள் வந்து விஜய்னு சொல்ல முடியும். திருமாவளவன்ற ஒருத்தர் வந்த உடனே திருமாவளவன் சொல்லிட்டீங்களா? ஒவ்வொன்றா ஒரு கடுகளவுக்கு நாங்கள் நகர்ந்து வந்துடுறோம். ஒரு கடுகளவுக்கு அப்படி நகர்ந்து வந்திருக்கிறோம். சாதாரணமானது கிடையாது. இதில் எவ்வளோ அடக்குமுறை. விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறவங்க பொய் வழக்கு சுமந்த மாதிரி எந்த கட்சியில் திமுகவில் இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்தில் எவ்வளோ அவங்க வாங்கின வழக்கு கூட குறைவு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இந்த சாதி ஒழிப்பு கொள்கையை முன்னிறுத்தி போராட்ட காலத்தில் நின்றதால எத்தனை பொய் வழக்கில் எத்தனை பேர் குண்டாஸ், எத்தனை பேர் தேசிய பாதுகாப்பு சட்டம், இவ்வளோ வழக்குகளை சுமந்து இருக்கிறோம். நாங்கள் எங்களை வச்சு போலீஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் மாறி இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை வச்சு எத்தனை பேர் உயர் அதிகாரி இன்றைக்கி கமிஷன் ஆகி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். பாபு என்ன பாபு இருக்குது, சேகர் பாபா கமிஷனாக இருந்தார்ல அவர். அது மாதிரி எல்லா அதிகாரிகளும் வந்து அது மாதிரி வந்து மாறி போயிருக்கிறாங்க. அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலுக்கு இங்கே இருக்கிற அரசியலுக்கு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. எந்த அரசியல் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் நிகரான ஒரு அரசியல் கட்சி இங்கே கிடையவே கிடையாது. அவங்க வந்து கடுமையான பாதை மாதிரி எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை. யாருமே அனுபவிச்சது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் அனுபவித்த அரசியல் மாதிரி இங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்கு ஒன்று கூட இது கிடையாது. ஏன்னு கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் சார்ந்து இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்க யாரும் தொழிலதிபர் கிடையாது, பண்ணை முதலாளிகள் கிடையாது, மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள் கிடையாது, மிட்டா மிராசு கிடையாது, விண்ணை முட்டுகிற அளவுக்கு மாளிகை கோபுரங்கள் வைத்துக் கொண்டிருப்பவர்கள், விலை உயர்ந்த கார்களில் போகக்கூடியவர்கள் கிடையாது. அன்றாட காட்சிகள் சார். ஆனால் அவங்க தான் இவ்வளோ பெரிய அடக்குமுறையை சந்திச்சுருக்காங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தை பற்றி பேட்டி கேட்குறவங்கள பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஊடகத்தில் கூட பாருங்கள். ஊடகம் கூட எப்படி போய் கேட்குது கேள்வி பாருங்கள். யாரையாச்சும் டை கட்டிங்களுக்கு ஆஃபீஸில் உட்காந்து போய் கேள்வி கேட்டிருக்காங்களா? மூட்டத்துக்குறவன் தான் கேட்டிருக்கிறாங்க, ரிச்சாகரன் தான் கேட்டுக்கிறாங்க. அந்த பார்வை கூட பாருங்கள். இந்த கட்சிக்கு இவங்கள தான் கேட்கணும். ஏன் ஒரு ஐடி நிறுவனங்கள்கிட்ட போய் அங்கே நின்று கேட்கக்கூடாது? ஐடி நிறுவனம் வெளியே வேலையிலேருந்து வரவங்களை போயிட்டு, தம்பி இது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஒரு சிறுபான்மை மத சார்பின்மை பேரை நடத்துகிறாங்க, இதை பற்றி உங்கள் கருத்து நான் சொல்லிட்டு ஐடி நிறுவனங்கள் வாசலில் போய் கேள்வி கேட்டது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கோயம்பேட்டில் வந்து கேட்பாங்க மூட்டத்துக்கு தொழிலாளர். அவங்க வந்து உலக அரசியல் பேசுவாங்க, ஆனால் நல்ல பதில் சொல்லுவாங்க நம்ம தம்பிங்க, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? முதல்ல படித்தவங்களை ரொம்ப ஒரு ராயலாக இருக்கிறவங்களை கேட்டிருக்கீங்களா? நீங்கள் வந்து மயிலாப்பூரில் வந்து அங்கே பிராமண தெருவில் போயிட்டு நீங்கள் வந்து யாரை மாமியை பார்த்து இது விடுதலை சிறுத்தை இது மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்களே அப்படி கேட்டிருக்கீங்களா? கேட்க முடியுமா உங்களால்? கேட்க முடியாது. ஆனால் இதே எப்படி கேட்பாங்க? பாஜகவாக இருந்தாக்கா எல்லாம் பென்ஸ் காரில் போகிறவங்கள கேட்பாங்க, சிக்னலில் பெரிய பெரிய நிறுவனத்தில் போய் கேட்பாங்க, அந்த சித்திரக்கூடத்தில் போய் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ உங்களுடைய பார்வையிலே முதல்ல கோளாறு இருக்குது. உங்கள் பார்வையே வன்மமானது, உங்கள் பார்வையே சனாதனமானது. அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கி வேறு எங்கள் தலைவர், நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எங்கள் தலைவர் இந்த சமூகத்தில் இல்லாமல் வேறு ஒரு சமூகத்தில் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த மண்ணில் எப்பயோ முதலமைச்சர் ஆகிட்டு இருப்பார். இதை பல தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, நேருக்கு நேராக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக இந்த சமூகத்தை நான் குறைச்சி மதிப்பீட்டு சொல்லலை. உங்கள் பார்வை அப்படிங்கிறது சொல்கிறேன், உங்கள் எண்ணங்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் நான் நாயாக பிறந்தாலும் அடுத்த முறை அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இதே சமூகத்தில் பிறக்க வேண்டும் நான் ஆசைப்பட்றேன். இங்கே தான் அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நேசம் இருக்குது, ஒரு கையில் பணமே இல்லாத அரவணைக்கிற உள்ளம் இருக்குது, அந்த அரக்க குணம் இல்லாமல். அதனால் வந்து ஒரு புல்லாக செடியாக கொடியாக பிறந்தா கூட இந்த வீட்டு இடத்துல பிறக்கணும்னு நான் நினைப்பேன். நல்லது தோழர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.